Hi students, welcome back to the learning journey. Actually, எம்பத்தி அப்படின்னா நம்மளுடைய உணர்வுகள் போல மற்றவர்களுடைய காரணமுள்ள நல்ல உணர்வுகளாக இருந்தால் மதிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு என்னென்னா, நம்ம சின்ன வயசாக இருப்போம், நமக்கு இடுப்பு வலியெல்லாம் தெரியாது. அதே சமயத்தில் நம்ம வீட்டில் பாட்டி இல்லைன்னா மாமியார் இந்த மாதிரி வயதானவர்கள், அம்மாவாகவே இருக்கலாம், மாமியார் இந்த மாதிரி வயதானவர்கள் இடுப்பு வலியில் அவதிப்படலாம். என்ன இவங்க சும்மா இடுப்பு வலி, இந்த தலகாணியெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இருக்கிறவங்களோடதெல்லாம் அப்படியெல்லாம் நினச்சிட்டு இருப்பார். தலைக்கே வைக்கிறதுக்கு இல்லை, இவங்க என்னடானா இடுப்பு கொன்று அப்படியெல்லாம் சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா அந்த வயதான பிரயாணம் ஒரு நாள் நம்மளும் பிரயாணிப்போம். அந்த ஜேர்னினா இந்த பிரயாணம், வயதான ஒரு வயது நமக்கு வரும் இல்லையா, அப்போ நமக்கு இடுப்பு வலி வரும் இல்லையா, அப்போ அந்த இடுப்பு வெட்டும் வலி, அப்போ நம்ம ஒரு தலகாணியை தேடுவோம். அப்போ மனசு என்ன பண்ணும், அடடடா நம்ம சின்ன வயசாக இருக்கிறப்ப வயதானவர்கள் கேட்டப்பெல்லாம் நம்ம என்னடா இவங்க தலைக்கு வைக்கிறதப்போ இடுப்பில் வைக்கிறாங்கன்னு நினச்சோமே, அது இப்போ நமக்கு தேவைப்படுதே அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ இப்போ நம்ம நினச்சி ஐயோ பாவம் அப்படின்னு நினைக்கிறப்ப நம்ம மன்னிச்சுக்குங்கன்னு நினைக்கலாம். ஆனால் அந்த டைமில் அந்த வயதானவர்கள் இருக்க மாட்டாங்க. ஸோ எப்போவுமே யாருடைய பெரியவர்கள் முக்கியமாக அவர்களுடைய நியாயமான உணர்வுகளாக இருந்ததுன்னா அது நம்ம அதே வேதனைப்படுற மாதிரி நினச்சி அது எப்படியெல்லாம் வேதனைப்படுவாங்க பாவம் அப்படின்னு உணர்ந்து செயல்பட்டோம்னா பிற்காலத்தில் வருத்தப்படாமல் இருக்கலாம். தேங்க்யூ.